வெல்கம் டு கற்றா கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 1000 இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி கொஸ்டின்ல பார்ட் 10 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 9 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 1000 ஹிஸ்டரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்கறாங்க இந்த டாபிக்ல இருந்து. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்றதையும் இல்ல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப முதல் கேள்விக்கு போயிடலாம். பாக்யான் என்ற சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர். அப்போ பாக்யான் அப்படின்ற ஒரு சீன பௌத்த அறிஞர் இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சியில இந்தியா வந்திருக்காரு. அடுத்து இரண்டாவது கேள்வி, யாருடைய அவையில் நவரத்தினங்கள் அறிஞர்கள் அலங்கரித்தனர்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரிப்பீட்டடா வந்திருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நவரத்தினங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. யாருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர். அப்ப இரண்டாம் சந்திரகுப்தர்னு போட்டு வச்சுட்டு சீன துறவி பாக்யான் அவரோட ஆட்சியில வந்திருக்காங்க. அடுத்து நவரத்தின அவைகள் இருந்துச்சு அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாக்யானின் பயண குறிப்புகள். குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது பாக்யானோட பயண குறிப்புகள். அடுத்து நான்காவது கேள்வி, கங்கை சமவெளியே பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பாக்யான். கங்கை சமவெளியே பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர் பாக்யான். இரண்டாவது கேள்வி, பிதாரி தூண் கல்வெட்டு யாருடைய போர்களை பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கு சரியான விடை, இதற்கான விடை ஆப்ஷன்ல இல்ல, மாத்தி வச்சுக்கோங்க. ஸ்கந்தகுப்தர் காலத்துல ஸ்கந்தகுப்தரை பத்தி, அது அவரோட போர்களை பத்தி சொல்றதா பிதாரி தூண் கல்வெட்டு. அடுத்து ஆறாவது கேள்வி, கிராமத்தி என்ற பட்டப்பெயர்கள் கொண்ட குப்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் சரியான விடை ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். அதோட ஆப்ஷனும் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்கந்தகுப்தருக்கு 2 கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஒண்ணு பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரோட போர்களை பத்தி சொல்லுது. அடுத்து கிராமமத்தியா அப்படின்ற பட்டப்பெயர் கொண்டவரும் ஸ்கந்தகுப்தர் தான். அடுத்து ஏழாவது கேள்வி, பூம்புகார் துறைமுகம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? பூம்புகாரின் துறைமுகம் எந்த கடலின் கரையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி வங்காள விரிகுடா. அடுத்து எட்டாவது கேள்வி, காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பூம்புகார். காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகில் உள்ள துறைமுகம் பூம்புகார் துறைமுகம். அடுத்து 9வது கேள்வி, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினார்கள் என்பதை கூறும் நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. பூம்புகார் நகரத்து மக்கள் வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினார்கள் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? பட்டினப்பாலை சொல்லுது. அடுத்து 10வது கேள்வி, சங்க காலத்தில் குதிரைகள் தமிழகத்திற்கு எவ்வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கடல் வழியாக. சங்க காலத்துல குதிரைகள் தமிழகத்திற்கு கடல் வழியா இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. கருமிளகு எது வழியானா தரைவழி தடங்கள் மூலமா இறக்குமதி செஞ்சிருக்காங்க. தங்கம் வடமலையிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. பவளம் கிழக்கு பகுதியிலிருந்து, உணவுப் பொருட்கள் ஈழத்திலிருந்து. இதெல்லாம் ஒரு மேட்ச்ல ஃபாலோவிங்கா கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி, சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் மதுரை. 12வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் ஆப்ஷன் டி 49.
கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49. அடுத்து 13வது கேள்வி, நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் இருந்த இடம். இதற்கு சரியான ஆப்ஷன் டி மதுரை. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் இருந்த இடம் மதுரை. அடுத்து 14வது கேள்வி, இரவு பகல் வேறுபாடுகள் இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி தூங்கா நகரம். இது எல்லாமே மதுரையோட சிறப்பு பெயர் தான். இது எல்லாமே மதுரையோட சிறப்பு பெயர்கள் தான். ஆனா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டது, தூங்கா நகரம் அழைக்கப்பட்டது. அப்ப கூடல் நகரம், தூங்கா நகரம், பாண்டிய மாநகரம், முக்கூடல் இது எல்லாமே மதுரைக்கு பெயர் பெற்றதான். அடுத்து 15வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடிகைக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடிகைக்கு வந்தவர் யாரு? யுவான் சுவாங். அடுத்து 16வது கேள்வி, டேஷ் நகரில் தான் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன. எங்கன்னா ஆப்ஷன் ஏ காஞ்சி நகர்ல தான் ஏராளமான கல்வி கற்பதற்கு பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 17வது கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். அடுத்து 18வது கேள்வி, கல்வி கரையிலா காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். கல்வியில் கரையிலா காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அடுத்து 19வது கேள்வி, புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டவர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ யுவான் சுவாங். புத்த கயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிடப்பட்டவர் யுவான் சுவாங். அடுத்து 20வது கேள்வி, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ காஞ்சி. தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சி. அடுத்து 21வது கேள்வி, யாருடைய வருகையால் வேதகாலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆரியர்கள். ஆரியர்களோட வருகையால தான் வேத காலம் அப்படின்ற காலகட்டம் தொடங்கியிருக்கு. அடுத்து 22வது கேள்வி, ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பஞ்சாப். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களோட வாழ்விடம் பஞ்சாப். அடுத்து 23வது கேள்வி, வேத காலத்தில் மக்கள் தாங்களாகவே மனம் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை அல்லது வரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாலி. வேத காலத்தில் மக்கள் தாங்களாகவே மனம் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை அல்லது வரி என்னது? பாலி. அடுத்து 24வது கேள்வி, வேதகால ஆரியர்களின் கடவுள்கள் பிருத்திவி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே நிலம் சார்ந்த கடவுள். வேதகால ஆரியர்களின் கடவுள்கள், அதுல வேதகால ஆரியர்களோட கடவுள்கள் பார்க்குறோம். அதுல பிருத்திவி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நிலம் சார்ந்த கடவுள். மிச்சதற்கெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். அக்னி அப்படின்ற கடவுள் நெருப்பு சார்ந்த கடவுள். வாயு அப்படின்றது காற்று சார்ந்த கடவுள். வருணன் அப்படின்றது மலை, இந்தலை வரும், மலை சார்ந்த கடவுள். இடி அப்படின்றது இந்திரன். அடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. அக்னினா நெருப்பு, வாயுனா காற்று, வருணன்னா மலை, ஈடினா இந்திரன். அடுத்து 25வது கேள்வி, வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய டேஷ் பண்பாடோடு ஒத்துப்போகிறது. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ செம்பு காலம். வட இந்திய தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய டேஷ் பண்பாடோடு ஒத்துப்போகிறது, செம்பு காலம். அடுத்து 26வது கேள்வி,
26வது கேள்வி, கருப்பு சிவப்பு நிற மட்பண்டங்கள் எக்காலத்தை சேர்ந்ததாகும்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பெருங்கற்காலம். கருப்பு சிவப்பு நிற மட்பண்டங்கள் எக்காலத்தை சேர்ந்ததாகும்? பெருங்கற்காலம். அடுத்து 27வது கேள்வி, ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கீழடி. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்த இடம் கீழடி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 28வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால மற்றும் இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களில் ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல அமைச்சிருக்கு? டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால மற்றும் இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்களில் ஆதிச்சநல்லூர் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டம். பார்த்தலாமா மித்ததெல்லாம் அது என்னென்ன ஊருன்னு? கீழடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம். கீழடி அப்படின்றது சிவகங்கை, மதுரை ஒட்டி இருக்கு. அடுத்து பொருந்தல் அப்படின்றது திண்டுக்கல், பையம்பள்ளி அப்படின்றது வேலூர், கொடுமணல் அப்படின்றது ஈரோடு. கீழடி அப்படின்றது சிவகங்கை, பொருந்தல் அப்படின்றது திண்டுக்கல், பையம்பள்ளி அப்படின்றது வேலூர், கொடுமணல் அப்படின்றது ஈரோடு. மாவட்டத்தையும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கூற்றுகள்ல மாவட்டத்தை தவறா கொடுக்கும் போது நம்மளே குழம்பி போயிடுவோம். அடுத்து 29வது கேள்வி, ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் எது? ஆப்ஷன் சி கீழடி. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் கீழடி. அடுத்து 30வது கேள்வி, கீழடி ஆய்வில் இந்தியாவிற்கு எந்த நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி ரோம். இந்த 3 கொஸ்டின் ஒரே டைப் தான், ஆனா கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கீழடி ஆய்வில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளன? ரோம் நாடு. அடுத்து 31, பெருங்கற்காலத்தில் இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ன? ஏற்றுமதி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எஃகு. பெருங்கற்காலத்தில் இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இது எஃகு. அடுத்து 32வது கேள்வி, இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்று எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரிப்ளஸ். இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்று எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பெரிப்ளஸ். அடுத்து 33வது கேள்வி, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி பையம்பள்ளி. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது? ஆப்ஷன் டி பையம்பள்ளி. அடுத்து 34வது கேள்வி, கொடுமணலில் புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் எந்த காலத்தை சேர்ந்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பெருங்கற்காலம். கொடுமணலில் புதைகுழி என்ன இருக்கு? புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் எக்காலத்தை சேர்ந்தது? பெருங்கற்காலம். அடுத்து 35வது கேள்வி, ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி மத்திய ஆசியா. ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். அடுத்து 36வது கேள்வி, வேத காலத்தில் எந்த விதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 6ல் 1 பங்கு. வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 6ல் 1 பங்கு. அடுத்து 37வது கேள்வி, சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தது எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி இரும்பு. சமூக மாற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தது எது? இரும்பு. அடுத்து 38வது கேள்வி, இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகாஜன பதங்களை விட டேஷ் என்ற எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மகதம். இரும்பை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட நிபுணத்துவம் மற்றைய மகா ஜனபதங்களை விட மகதம் என்ற எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்று. அடுத்து 39வது கேள்வி, லிச்சாவி, மதுரா மற்றும் கோஷலா ஆகிய பகுதிகளில் தனது அரசை விரிவுபடுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி உதயன். லிச்சாவி, மதுரா மற்றும் கோசலா என்ற ஆகிய பகுதியை தனது அரசை விரிவுபடுத்தியவர் யாரு? உதயன். அடுத்து இந்த வீடியோவோட கடைசி கேள்வி 40வது கேள்வி, சந்திரகுப்தர் மௌரியரால்
வெற்றி கொள்ளப்பட்ட கடைசி நந்த வம்ச அரசர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி தனநந்தர். சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொள்ளப்பட்ட கடைசி நந்த வம்ச அரசர் யார்? தனநந்தர். இதோட இந்த வீடியோட 40 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த 40 கேள்விகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். வேற ஏதாவது தமிழுக்கு டெஸ்ட் போற மாதிரி வீடியோ வேணும், இல்ல தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.